வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தர ஆணையரை நியமிக்க வலியுறுத்தல். ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய சட்டத்தின்படி முதல் எஃப்ஐஆர் பதிவு. தடையை மீறி மறியலில் ஈடுபட்டவர்கள் மீதும் நடவடிக்கை. இந்துக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்திக்கு கண்டனம். புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் உண்ணாவிரதம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நேற்று அமல்படுத்தப்பட்ட புதிய சட்டத்தின்படி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் புதிய சட்டங்கள் நாடு முழுவதும் அமலாக்கப்பட்டது. இந்த புதிய குற்றவியல் சட்டத்தின்படி புதுச்சேரியில் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள புதுச்சேரி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி புதுச்சேரி புதிரை வண்ணார் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லும்படி கூறினர். ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்து சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட புதிரை வண்ணார் சமூகத்தினர் 60 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்கள் மீது நேற்று மத்திய அரசால் புதிதாக அமல்படுத்தப்பட்ட பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற சட்டப்படி 170 பிரிவின் கீழ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். மத்திய அரசால் நேற்று ஆட்டப்பட்ட புதிய 3 சட்டத்தின்படி புதுச்சேரியில் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கார்த்திகேயன் பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் என்கிற சுப்பராயன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்களை திருக்கனூர் காவல்துறை மேலாளர் ராஜ்குமார் காவல் நிலையம் வரவழைத்து சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் சேர்க்கைக்கான எழுத்து தேர்வு கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. இதில் உடல் தகுதி தேர்வில் தேர்வான 4000த்திற்கும் மேற்பட்டோர் தேர்வெழுதினர். அதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதில் திருக்கனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமங்களை சார்ந்த 20ற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேர்வாகினர். இதையடுத்து ஊர்காவல் படை வீரருக்கு தேர்வான இளைஞர்களை திருக்கனூர் காவல் நிலையம் அழைத்து பாராட்டினர். அப்பொழுது ஆய்வாளர் ராஜகுமார் எழுத்து தேர்வில் தேர்வாகியுள்ள இளைஞர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார். இதில் காவல்துறையினர் மத்தியில் தேர்வான மாணவர்கள் பெற்றோர்களுக்கு சால்வை அணிவித்து காலில் விழுந்து ஆசி பெற்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அனைவராலும் பாராட்டக்கூடியதாக பரவி வருகிறது. இதில் உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். புதுச்சேரி அமைச்சக ஊழியர்களின் கோரிக்கையை அரசு தீர்க்க முன்வரவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஊழியர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சக ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், புதுச்சேரி அரசு உதவியாளர்களுக்கான துறை ரீதியான போட்டித் தேர்வை நடத்தி முடிவை வெளியிட்டது. அதில் மதிப்பெண் வெளியிடப்படவில்லை. வழக்கு தொடரப்போவதாக எச்சரித்த நிலையில் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்ச்சி பெறவில்லை, குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். பதவி உயர்வு வழங்கும் போது சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டுமே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், துறை ரீதியாக தேர்வு வைத்து பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்றும் இதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். 3 ஆண்டுகளுக்கு ஒரே இடத்தில் இருப்பவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என மத்திய விஜிலன்ஸ் விதி கூறுகிறது. ஆனால் புதுச்சேரியில் உள்ள 54 அரசு துறைகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்களை
நிர்வாக சீர்திருத்தத்துறை இடமாற்றம் செய்கிறது. அதில் சிறப்பாக செயல்படும் ஊழியர்களை சில ஆண்டுகள் தக்க வைக்க அரசு துறை தலைவர்கள் கோப்பு அனுப்புகின்றனர். ஆனால் நிர்வாக சீர்திருத்தத்துறையோ உடனடியாக அவர்களை அந்த துறையிலிருந்து விடுவிக்கிறது. ஆனால் நிர்வாக சீர்திருத்த துறையில் 12 முதல் 17 ஆண்டுகள் வரை ஒரே இடத்தில் பணிபுரிகின்றனர். அவர்களை ஏன் இடமாற்றம் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அமைச்சக ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது. ஊழியர்களின் கோரிக்கையை தீர்க்காவிட்டால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட்ல 35,000 பேர் எழுதுறாங்க. அதில் கஷ்டப்பட்டு ஒருத்தர் டாப் ரேங்க்ல ஒருத்தர் வரும். 5வது இந்த நடந்த சம்பவம் இங்கே 5வது ரேங்க் 10வது ரேங்க்குள்ள வந்தவங்க இன்னைக்கு அவங்க செலக்ட் ஆகணும். அவன் கதறான். நான் எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. ஆனால் நான் கஷ்டப்பட்டு படித்து 35,000 பேரில் நான் டாப் ரேங்க்கில் வந்தேன். ஆனால் இன்றைக்கி இவங்க லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்பட் எக்ஸாமினேஷனு இதை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி 14 மார்க் எடுத்தவங்க 2 மார்க் எடுத்தவங்க இவங்களெல்லாம் பாஸ் போட்டிருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் இந்து மக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்துக்களை வன்முறையாளர்கள் என பேசியதற்கு அவையில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் ராகுல் காந்தியை மன்னிப்பு கோர வலியுறுத்தினர். இந்த விவகாரம் பாராளுமன்றத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு இந்துக்களை அவமதித்த ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி சட்டமன்றம் அருகே தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடன் பேரவை செயலர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தரமாக ஆணையர் இல்லாததால் தொழிலாளர் துறை முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏராளமான தொழிற்சாலைகள், சிறு குறு நிறுவனங்களில் பணியாற்றும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் விவகாரங்களை நிர்வகித்து தீர்வு காண வேண்டிய புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தரமாக தொழிலாளர் நல ஆணையர் இல்லாமல் பொறுப்பு ஆணையரே இந்த துறையினை கூடுதலாக கவனித்து வருவதால் அவர் அலுவலகத்திற்கே வராததால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக ஏஐடியூசி குற்றம் சாட்டியுள்ளது. தொழிலாளர் நலத்துறைக்கு நிரந்தர ஆணையர் இல்லாததால் தொழிலாளர் நலத்துறை முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர் நலன் மறந்த துறையாக மாறியுள்ளது என கூறியும் 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சட்ட கூலி திருத்தி அமைக்கப்படவில்லை எனவும் கடந்த ஆண்டு நிர்ணயம் செய்த கூலியும் முதலாளிகளின் ஆட்சேபத்தால் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சாலைகளில் ஏற்படும் தொழில் விவகாரங்களில் சமரச அதிகாரி முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டியும் இதனால் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை கிடப்பில் போடப்பட்டு அவர்களின் குடும்பங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கி உள்ளதற்கு தொழிலாளர் நலத்துறையின் சீர்கேடுதான் காரணம் என கூறி அதன் அலுவலக நுழைவாயில் முன்பு ஏஐடியூசி தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் நாடக கலைக்குழு மற்றும் புதுச்சேரி வீர சிலம்பாட்டம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற சிலம்பாட்டம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் நாடக கலைக்குழு மற்றும் புதுச்சேரி வீர சிலம்பாட்டம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இணைந்து உஷா சிலம்பம் வெற்றி கோப்பைக்கான போட்டி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செயலாளர் கோபால்சாமி வரவேற்றார். உஷா சிலம்பாட்ட மேலாளர் வடிவேலன் பெருமாள் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிலம்பாட்டத்தை தொடங்கி வைத்தனர்.
இதில் புதுச்சேரியில் இருந்து 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். 5 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு கோப்பைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம், புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி, உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொண்டமாநத்தம் அரசு பள்ளியில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தியாகி அன்சாரி துரைசாமியின் 118வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும், அவர் செய்த சாதனைகளை பற்றியும், அவர்களின் தியாகத்தை பற்றியும் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். விழாவில் ஆசிரியர் உதயகுமார் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி விருந்தினர்களை சிறப்பித்தார். இதில் ஆசிரியர்கள் ஜெகநாயசி, அனிதா மேரி, கவிதா, விஜயலட்சுமி, கலைவாணி, அன்புமதி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ரகு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளியின் அனைத்து ஊழியர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். செய்வதை புரிந்து செய். அந்த கருத்தையும் வேண்டும். எதற்காகவும் எல்லாருமே சரி, உலகம் வாழ்ந்தாலும் பேசும். சொல்லுங்க, எந்த டிபார்ட்மெண்ட்? இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட். மாணவ செல்வங்கள், குறிப்பாக நம்முடைய அன்சாரி துரைசாமி பள்ளிக்கு வருகை பெருமையும் ஐயா மூலமா தான் மாணவர்களுக்கு பெரும்பாலும் தெரிய வந்திருக்கு. இதுக்கு நாங்கள் வாதானூரில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய போர்வெல் அமைக்கும் பணியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாதானூர் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் 10,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய போர்வெல் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போர்வெல் அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பாஜக பிரமுகர் முத்தழகன், நிர்வாகிகள் தமிழ்மணி, கலியபெருமாள், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி,
இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் பாதானூர் கிராமத்தில் உள்ள சுமார் 4000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் வாயிலாக நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு எந்திரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது குறித்து பயிற்சி முகாம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் வாயிலாக நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விவசாய எந்திரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது, அதனை பழுது நீக்குவது மற்றும் எந்திரங்களை பாதுகாக்கும் முறை குறித்த பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த ஒருநாள் பயிற்சி முகாமிற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து முன்னிலை வகித்தார். இந்த பயிற்சி முகாமிற்கு காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய பொறியியல் பிரிவு பாஸ்கர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு எந்திரங்களை எவ்வாறு உபயோகப்படுத்துவது, இதில் ஏற்படும் சிறு குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் எவ்வாறு அதை கையாள்வது என்பது குறித்து விளக்கி கூறினார். வேளாண் துறை பொறியியல் பிரிவு மெக்கானிக் ராதாகிருஷ்ணன் டிராக்டரை ஓட்டும் போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் பேட்டரி ஸ்ப்ரேயர் எவ்வாறு பயன்படுத்துவது, அதன் தொழில்நுட்பம் குறித்தும் விளக்கி பேசினார். இந்த பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இறுதியில் உதவி வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலக ஊழியர்கள் குமணன் மற்றும் தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். அதில் சின்ன ஏதாவது குறைகள் வருது, அந்த குறைகளை எப்படி நம்ம சரி பண்ணுறது, ரொம்ப பெரிய இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம மருந்து நெல் நட்டாலும் கண்டிப்பாக மருந்து அடிக்கிறோம், சரிங்களா? எப்படியாவது ஒரு பூச்சி வந்து போது இல்லை நோய் நேரத்தில் அடிக்கிறோம். அப்புறம் நட்டா பாஞ்சா நேரத்து பேனுக்காக ஒரு மருந்து அடிக்கிறோம். இதை பார்த்துக்கணும். இது வந்து ஸ்டார்ட் பண்ண உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் மனிதனின் குரல் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்று முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆணைப்படியும் மாநில பாஜக தலைமையின் அறிவுறுத்தலின்படியும் உள்துறை அமைச்சரின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு 13ஆம் நம்பர் பூத்தில் நடைபெற்றது. அதன்படி இதுவரை 111வது மனதின் குரல் நிகழ்ச்சி பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் பெரிய திரையில் திரையிடப்பட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் நிகழ்ச்சியை நேரில் கண்டு ரசித்தனர். மேலும் இதில் தூய்மை பணியாளர்கள் கண்டுகளிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டது. பாஜக மகளிரணி நிர்வாகி தனலட்சுமி, பாஜக இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் விஷ்ணு, பாஜக நிர்வாகிகள் சரவணன், வெற்றிக்குமார், அரவிந்த், ராஜேந்திரன், மணி மற்றும் இளங்கோ நகர் வார்டு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில பாஜக செயற்குழு உறுப்பினரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார். ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் மாணவர் கூட்டமைப்பு சார்பில் அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள அபிஷேகப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் மாணவர் கூட்டமைப்பு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. மாணவர் கூட்டமைப்பு தலைவர் போத்திராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டமைப்பு மாநில தலைவர் ரோகு அருள்தாஸ் கலந்து கொண்டு அபிஷேகப்பாக்கம் அரசு பள்ளியில் 2023-2024 ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 474, 452, 432 ஆகிய அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு மாணவர்கள் பெருமை சேர்த்தனர். அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கலைமணி, கௌரவ தலைவர் திருமால், செயலாளர் முத்துகிருஷ்ணன், மாநில செயலாளர் பாவேந்திரன்,
தலைமை நிலைய செயலர் இளையவயதன், இளைஞரணி தலைவர் மாயகிருஷ்ணன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் சுஜாதா ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த ஆதிதிராவிடர் இயக்கங்களின் மாணவர்களின் கூட்டமைப்பின் சார்பில் வருகின்ற காலங்களில் இந்த பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி அடைய வேண்டும். அவர்களை நல்லபடியாக நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல செயல்களையும் கற்றுக் கொடுத்து பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்பதனை தெரிவித்தனர். மேலும் இப்பள்ளி பழமை வாய்ந்த பள்ளியாக திகழ்கிறது. இப்பள்ளியில் படித்த இளைஞர்கள் இன்று அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிந்து நல்ல நிலையில் உள்ளனர். அவர்களைப் போலவே தற்போது பயிலுகின்ற மாணவ மாணவிகளை உருவாக்க வேண்டும் என்று ஆசிரியர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இப்பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் உள்ளது. விரைவில் புதுவை அரசிடம் கூறி ஏற்பாடு செய்து தருவதாகவும் ஒருங்கிணைந்த ஆதிதிராவிடர் இயக்கத்தின் மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த அமைப்பு வந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்துவாங்களா, இந்த வாழ்க்கை பேசணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து அவர்களை பெருமைப்படுத்தினாங்க. நம்ம அடிப்படையிலிருந்து சில விஷயங்கள் செய்யறதுன்றது தான் வந்து கடினம். கடந்த ஒரு லெட்டர் வந்து நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம். அப்போ இந்த சைடில் ஃபுல்லாக கம்மி கிடையாது. எப்போ வேணால் ஒரு டூர் பஸ் வேறு கூட இருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு ஆசை இருக்கிறது மட்டும் தான் வந்து ஆரையங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 69ஆம் ஆண்டு உற்சவர் விழாவை முன்னிட்டு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் சீருடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பிசிபி நகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 69வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா துவங்கப்பட்டது. முத்தாலம்மன் சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சன்னதியின் எதிரே உள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் திருவிழாவில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் அனைவருக்கும் கோவிலில் பணிபுரிவதற்கான வேட்டி மற்றும் துண்டு உள்ளிட்ட சீருடைகளை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது சொந்த செலவில் சீருடைகளை விழா குழுவினர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அனைவரையும் இந்த லிஸ்ட் பிரகாரம் கூப்பிடுவேன். இதில் லிஸ்ட் இல்லாட்டாவுடன் வருத்தப்படாதீங்க. நம்ம அதுக்கான வேலையை பார்த்துக்கலாம். இருக்கிற பொருள் கம்மி. அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தர ஆணையரை நியமிக்க வலியுறுத்தல். ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய சட்டத்தின்படி முதல் எஃப்ஐஆர் பதிவு. தடையை மீறி மறியலில் ஈடுபட்டவர்கள் மீதும் நடவடிக்கை. இந்துக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்திக்கு கண்டனம். புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் உண்ணாவிரதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.